சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. உன் புருஷனை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கமா. அது ஒண்ணுதான் என்னோட கடைசி ஆசை. நிறைவேற்றுதுல வெண்ணிலா? நீ சிரிக்கிறியா? ஐயோ நீயா சிரிக்கிற? நீயே தான் சிரிக்கிற. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா. வெண்ணிலா ஏன் அவ்வளவு தூரத்தில் நிக்கிற? வா இங்க பாரு. ஏக்கர் கணக்கில் இவ்வளவு பெரிய இடம் இருக்கும்போது நீ அங்க நிக்கிற. வா உட்காரு. வாடா தங்கம். இந்த மாமாவோட சுத்தமான மனசு மொத்தமும் உனக்கு தான் வெண்ணிலா. ஆமா வாடா. நீ நின்ன உனக்கு கால் வலிக்கும். அதை பார்த்தா என் மனசு வலிக்குண்டா. அட உட்காரு வா. மாமா மேல அவ்வளவு பக்தி. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா அடைச்ச கனவா நினைச்ச. வெண்ணிலா உன் காலில் விழும்போதே தெரிய வேணாமாடா ஜீவா உனக்கு இதெல்லாம் கனவுல தான் நடக்கும்னு. ஐயோ இப்பதான் ஒரிஜினல்ல வராளா? விட்டுறாத ஜீவா. பர்ஃபார்மன்ஸை பின்னு. வா வெண்ணிலா வா. வண்ண நிலவே வா. வஞ்சி கொடியே வா. வாடா மலரே வா. வசந்த மண்டபமே வா. கூவாத குயிலே வா. ஓடாத ரயிலே வா. ஆடாத மயிலே வா. வெல்கம் வெல்கம் வெல்கம். வர்ணிக்க கூட உனக்கா 4 வார்த்தை சொல்ல தெரியல. உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடு. வேஸ்டா போச்சேம்மா. வெண்ணிலா இப்ப என்ன? நானே சொந்தமா 4 வார்த்தை யோசிச்சு உன்னை அசத்தணும் அப்படித்தானே? இப்ப பாடுறா இந்த மாமாவோட திறமைய. இருமா ஆந்துவே வந்துட்டே இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா. மாமா அடியாளத்துல இருந்து தோண்டி எடுத்துட்டு இருக்கேன். படிச்ச இலக்கியத்தெல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கேன். யோசிடா ஜீவா யோசி. எதுவுமே தோணலையே. ஏமா? இல்ல தலையில தட்டினா யோசனை வந்துரும். அதுக்கு தான் தட்டின. இது நீ யோசனை வர்றதுக்காக தட்டின மாதிரி தெரியலமா. கொலை வெளியில கொட்டின மாதிரி தெரியுது. பொறுத்தது பொறுத்த. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. மாமாவோட டேலண்ட் நீ பாப்ப. ஓகேவா? அம்மா ஏமா கொட்டின இடத்துல கொட்டி இருக்கிற மண்டையை உடைச்சு விட்டுறாத. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தானே நீ தனியா சிக்கியிருக்க. அதுவும் தப்பிக்கவே முடியாம சிக்கியிருக்க. ஒண்ணு ஐயோ என்னமா பண்ண போற? உள்ள தச்சுன்னு கூட பாக்காம நடு தெருவுல என்ன விட்டுட்டு போயிட்டு திருட்டு போயலே. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ரூம் பழம் ஸ்வீட். ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா? ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு. இங்க பாரு நான் சொல்றது கேளு. மாமாவோட மொத்த பாடி உனக்கு தான். ஆல் ஏரியா ரைட்ஸ் உனக்கு தான்மா. ஆனா கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல அடிமா. இன்னைக்கே மொத்தமா அடிச்சு முடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு. அப்புறம் அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அலைவ. பாத்துக்க. இங்க வா. பக்கத்துல வா. நீ அடிப்ப மாமா பாவம். சரி அடிக்க மாட்டேன். பக்கத்துல வா. நம்பி வந்துட்ட. அடுத்து இங்க பாரு. இப்போ உனக்கு சொல்றதுதான். எப்பவுமே நீ மறக்க கூடாது. எப்படி மறப்ப? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. அப்புறம் உனக்கு சப்போர்ட்டுக்கு அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கான்னு என் பக்கத்துல வந்த மகனே அவ்வளவுதான். எனக்கு புருஷனா நீ வாழலான்னு நினைச்ச சாவடிச்சிருவேன். வெண்ணிலா நீ இப்ப கோபத்துல இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்க. மாமா உன் ட்ரெஸ்ஸ குறைச்சு விட்டுற. ஐயோ ட்ரெஸ் இல்ல ஸ்ட்ரெஸ். கோபத்தை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்ல வந்தமா. ஏய் இங்க பாரு. அமைதி. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தா அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் விட மாட்டா. அதே மாதிரி ஒருத்தனை பிடிக்கலன்னு வெச்சுக்கோ. அவன் எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டா. நீ திருந்தாம போய் தொலை. எனக்கு உன்னை பிடிக்கல. ஏன் பக்கத்துல வராத. அவ்வளோதான். நீ சும்மா சொல்றமா. இந்த மாமா மேல உனக்கு பாசம் இல்லாமலாம் அந்த முரளி தாலி கிட்ட வந்தப்ப அப்படியே ஹை ஸ்பீட்ல தாலியை தட்டி விட்டு எதிர்ச்ச. அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
திரும்ப திரும்ப உன்னை கையில அடிக்க கூடாது. ஏமா என்னமா தேடிட்டு இருக்க? என்ன பண்றேன்னு ஐயோ பாரு. ஏமா உன்கிட்ட அங்க பிரச்சனை தான். வெப்பன் தெரியா? வேணாம் ஏதாவது பேசி தீர்த்துக்குவோம். அடிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு இப்படி ஆயுதத்தை தேடி அலையறதெல்லாம் ஒரு படிச்ச புள்ளிக்கு அழகில சொல்லிட்டேன். ஓஹோ, இப்பதான் தெரியுதா நான் ஒரு படிச்ச புள்ளன்னு? ஏமாத்தி காதலிக்கும் போது கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் தெரியலையா நான் ஒரு படிச்ச பொண்ணுன்னு? திருட்டு பயலே. இதுல ராஜ் தூத்து பரம்பரையா? பே. உனக்கு இலக்கிலி போய் வலிக்குதுமா. ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட்மா, மறந்துட்டியா? என்னையோட நீ சஸ்பெண்ட். என்ன ரைமிங்ல வருது? ஒழுங்கு மரியாதையா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உன் கையாலேயே எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண் காணாம ஓடி தொலை. ஏன் குழந்தை மதிய நான் பாத்துப்பேன். இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்காத ஜீவா. சரிம்மா, நீ சொல்றத பண்ணிடுறேன். இரு, இதற்கு தானே ஆசைப்பட்டாய். வெயிட் பண்ணு. ஒரு பேப்பரை பேனாவை எடுத்து கொடு. மாமாவோட அழகான கையெழுத்துல குண்டா முத்து அப்படி செதுக்கி தரேன். எடுத்து கபோர்ட்ல இருக்க எடு. அத தோற. எல்லாம் ரெடியா தான் இருக்கும் போல இருக்கு. அட ஆமா, மதியோட ஸ்கூல் நோட்டு போல இருக்கு. இப்ப பாரு. எப்படி ஆரம்பிக்கலாம்? என்ன யோசிக்கிற? பெரிய கவிஞர் கண்ணதாசன் கவிதை எழுதுறாரு. ஏச்சை, சொன்னதை எழுது. இருமா, கொஞ்சம் பொறு. அவசரம். யோசனை வந்துருச்சு. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சியின் தவ புதல்வனும் மகாலட்சுமி, கோகிலா, அகிலா ஆகியோரின் உடன் பிறந்த அண்ணனுமாகிய ஜீவா எனும் நான். டேய், என்ன எழுதிட்டு இருக்க நீ? மாமா கைய இப்படி பாசமா புடிச்சுக்கிட்டீனா நான் எதுக்குமா இதெல்லாம் எழுத போறேன்? சொன்ன விஷயத்தை விட்டுட்டு உன் வரலாறுலாம் இங்க யார்டா கேட்டா? இங்க பாருமா, இதெல்லாம் நியாயமா? நான் மகாவோட அண்ணன்னு சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணிருக்க. இப்ப கல்யாணத்தையே கேன்சல் பண்ணா அந்த கண்டிஷனும் கேன்சல் ஆகும் இல்லையா? ஐயோ, ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற ஜீவா? இத்தனை நாள் கூட இல்லாம பிரச்சனை, இப்போ கூட இருக்கிறதும் பிரச்சனை. ச்சே. வெண்ணிலா, இங்க பாரு வெண்ணிலா, நான் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன். ஆனா உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எனக்கு உன் கூட வாழணுமா, நீ மட்டும் எனக்கு போதும். இத சொல்றதுக்கு எனக்கு எந்த வெக்கமோ தயக்கமோ இல்ல. அதே மாதிரி நீயும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன தவிர வேற யாரையும் மனசார ஏத்துக்க முடியாம தான் வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா என்ன ஒண்ணு, அதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. எடுத்துக்க, தாராளமா எடுத்துக்க. அது வரைக்கும் நம்ம மதிக்கு நல்ல அப்பா அம்மாவா இருப்போம். என்ன சொல்ற? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்றேன் டார்லிங். ஓகே?